வேதம் ஒரு திறந்த புத்தகமாக தான் இருக்கிறது. அது சத்தியத்தை பற்றி பேசுகிறது. தேவனுக்கு பிரியமாக வாழும் வாழ்க்கையை பற்றி சொல்லித் தருகிறது. இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக நமக்கு நிப்பாட்டி அவரை பின்பற்றுங்கள் என்று காண்பிக்கிறது. அவரை பின்பற்றுவதற்கு பதிலாக வேதத்தை ஆராய்ந்து தேவையற்ற போதனைகளை அதிலிருந்து உண்டாக்கி அவர் பேசுகிறதை கேட்காதபடி, விளங்கி கொள்ளாதபடி, அதனாலே பயனடையாதபடி முழு கிறிஸ்தவமும் வீண் போயிருக்கிறது. வேதம் திறந்த புத்தகம்தான். அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொள்ளாமல் தேவையில்லாத அறிவை, தேவையில்லாத வாக்குவாதத்தை, தேவையில்லாத போதனைகளை சபைகள் ஏற்படுத்தி ஜனங்களை வழிநடத்த, சத்தியத்திற்குள் வழிநடத்த தவறிவிட்டன. வேதம் திறந்த புத்தகம்தான். அதற்குள் இருந்து வெளிச்சம் வருகிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை அடைந்தவர்கள் தான் இல்லை. பவுல் அடைந்திருக்கிறான், யோவான் அடைந்திருக்கிறான் அந்த காலத்திலே. ஆனால் அதன் பின்பு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. வேதம் இருக்கிறது, ஆனால் அதை ஜனங்கள் தன்னுடைய உலக நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காகவே தேடுகிறபடினால் வேதத்தால் அவர்களுக்கு எவ்வித பயனும் இல்லை. இந்த தேவனால் அவர்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் அப்படித்தான். மோசே போன பின்பு, யோசுவா போன பின்பு வாக்குத்தத்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் குடித்தும் வெறித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் அந்நிய தேவர்களை ஆராதித்தும் தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கே வாழ்ந்தார்களே ஒழிய வாக்குத்தத்த தேசத்திலே. அதனால் தேவனை அவர்கள் பிரியப்படுத்த முடியவில்லை. தேவன் கோபம் கொண்டார், அவர்களை அடித்து துரத்தினார். தேசத்தை விட்டே அடிமைகளாக விற்கப்பட்டார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு. வேதம் அன்றும் இருந்தது, ஆனால் தேவனை தேடுவோர் ஒருவரும் இல்லை. தேவனை தேடுவோர், ஆசீர்வாதத்தை தேடுவோர் இருந்தார்கள். பலிகளை கொடுத்து பாவ மன்னிப்பை தேடுவோர் இருந்தார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தை தேடுவோர் இல்லை. அன்றும் இதே நிலைத்தான், இன்றும் இதே நிலைத்தான். வேதம் இருக்கிறது, அதில் சத்தியம் இருக்கிறது. நாம் தேடும்போது சிலுவையில் நான் அறையுண்டேன், கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடிகிறது. பழுதில்லாத ஒரு வாழ்க்கை, மாம்சத்தினாலே காயப்படாத ஒரு வாழ்க்கை, அசூசியப்பட முடியாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவு தூரம் அசைத்தாலும் அசையாத நிலையான ஒரு வாழ்க்கை, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமாக இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய வலது பாரசத்தில் போய் உட்காரத்தக்க வாழ்க்கை. ஒரு கோழியைப் போல அவர், நாம் எல்லோரும் குஞ்சுகளைப் போல அவருடைய சட்டைகளின் கீழ் பாதுகாப்பாக அவர் நம்மை கொத்தி கொத்தி சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய சட்டைகளுக்குள்ளே வைத்து கொண்டு இருக்கிறார். இதைத்தான் நான் அனுபவிக்கிறேன். இந்த வேதத்தை கண்டுபிடித்தபடினாலே, அவரோடு நான் ஐக்கியமானதினாலே, அவரும் நானும் ஒன்றானதினாலே, என் பாவ சரீரம் ஒழிந்து போனதினாலே, அந்த வேதம் கொடுத்த வெளிச்சத்தில் நடக்கிறதுனாலே எனக்கு கிடைத்த மாற்றம் இது.